எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜெயா பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு 2025 ஆரம்பிச்சாச்சு. 2025ஓட ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம சீஸ் மேக்கப் சேனலில். ஸோ அது எல்லாரும் கேட்குற ஆல்வேஸ் ஹைலி ரிக்வெஸ்டட் நியூ இயரோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பெஸ்ட் மேக்கப். ஸோ அதுதான் இன்னைக்கு பண்ண போகிறோம். பெஸ்ட் மேக்கப் 2024. ஸோ என்னெல்லாம் 2024ல் நான் ட்ரை பண்ணதில் எனக்கு வாவ் அப்படின்னு சொன்ன மேக்கப் தான். குட் கூட இதில் வராது, பெஸ்ட் ஆசம் அதுதான் வந்து இதில் இருக்கும். ஸோ என்னென்ன வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் மேக்கப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக கேட்குறது ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ இந்த வருஷம் என்ன ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க, எது வந்து நல்லா இருந்தது அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண ரிவ்யூவும் பண்ணேன். சிலதெல்லாம் நீங்கள் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க, அது மூலயமா எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், நானே பண்ணேன். அதில் எனக்கு ஒன்று தாங்க பிடிச்சிருந்தது இந்த வருடம். என்ன நம்பவே முடியல. ஜஸ்ட் ஒன் ஃபவுண்டேஷன், தட் இஸ் இஎல்எஃபோட ஹாலோ க்ளோ லிக்விட் ஃபில்டர். ஸோ இது வந்து ஆக்சுவலாக அவங்க ஃபவுண்டேஷன் பெருசாக குறிப்பிடல, லிக்விட் ஃபில்டர் அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு க்ளோயிங் ரேடியன்ட் ஸ்கின் வேணும்னா திஸ் இஸ் த சாய்ஸ். இட் இஸ் அமேசிங் ஃபவுண்டேஷன். ஸோ அவங்க வந்து கலர்ஸ் வச்சுருக்காங்க. இஎல்எஃப் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றுமே கொஞ்சம் கலர்ஸ் வைக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்னோட ஷேட் நான் இங்கே போட்டுறேன். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து பெருசாக பிக்மெண்டேஷன், பம்பி ஸ்கின் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னா இது வந்து சூப்பராக இருக்கும். வெரி வெரி நேச்சுரல் லுக்கிங் க்ளோயிங் ஃபவுண்டேஷன். தின் கவரேஜ் தான் உங்களுக்கு கொடுக்கும். இன்னொன்று வந்து இதில் வந்து நீங்கள் பக்கத்தில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கிறதுனால அப்படியே ஜொலிப்பீங்க. நல்லா இருக்குங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு க்ளோயி ரேடியன்ட் ஃபவுண்டேஷன். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து முக்கியமாக ஸ்கின் கேர்லாம் நான் பண்ணனாலே என் ஸ்கின் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதை போடும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சம்மர் மேக்கப் லுக் வந்து இதை வச்சு நான் பண்ணுறேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு லைட் கவரேஜ், லாங் லாஸ்டிங், பியூட்டிஃபுல் ஃபினிஷ் இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன். என்ன மாதிரி ட்ரை ஸ்கின்னுக்கு அமேசிங் ஃபவுண்டேஷன் ஃப்ரம் எல்ஃப். என்ன எனக்கு இந்த அப்ளிகேட்டர் தான் வந்து சுத்தமாக பிடிக்கல. இந்த பாருங்கள், அப்ளிகேட்டர் மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஆப்வியஸ்லி ஸ்கின் கான்டாக்ட்லாம் இருக்குது. ஸோ ஆக்னி இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்குலாம் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது பம்ப் மாதிரி இருந்தால் ஒன்றுமே நல்லாயிருக்கும். பட் வெரி ஆசம் குட் ஃபைண்ட் ஃபவுண்டேஷன் இது. எனக்கு ரொம்ப என்னோட ட்ரை ஸ்கின்ல க்ளோயிங் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் லாங் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளோயிங் கிளாஸ் ஸ்கின் ஃபவுண்டேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு இந்த மாதிரி மேக்கப்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னென்னா ஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து ஆன் த க்ளோ ப்ளஷ் ஸ்டிக் ஃப்ரம் இன்சைட், இது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ரெனியோட க்ளாஸ் ஸ்டிக். ஸோ எனக்கு க்ரீம் மேக்கப்லாம் பிடிக்கும்னால இதெல்லாம் சட்டின்னு பண்ணுற மேக்கப். இது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக மில்க் மேக்கப்லேருந்து எடுத்த ஒரு வெர்ஷன் தான். இது வந்து அமேசானில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து லிப்ஸ் அண்ட் சீக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப 2024 ரொம்ப ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. ஏன்னா 2 பாப்பா வந்தனால சக்குன்னு அந்த ஸ்டிக்கில் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எப்படிலாம் குயிக்காக மேக்கப் பண்ணலாம் அப்படின்ற இந்த ஆன் த கோ ஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் வந்து இன்சைட்டோட அவங்களோட நான் சொன்ன மாதிரி ஆன் த கோ. அதுக்கப்புறம் இந்த மில்க் மேக்கப்போட இன்ஸ்பயர்ட் வெர்ஷன் இது. இதுவும் சட்டுன்னு நம்ம ஆகிடும். ஆஸ் வெல் அஸ் திஸ் க்ளாஸி பியூட்டிஃபுல் க்ளாஸி ஸ்டிக் ஃப்ரம் ரெனி காஸ்மெட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் வெர்ஷன்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ சட்டுன்னு குயிக்காக மேக்கப் பட் ஸ்டில் அழகாக இருக்கணும்னா ஸ்டிக் வெர்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட் நெயில் பாலிஷ். நான் ஒரே மாதிரி நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நைக்காவில் அந்த ஜெல் ஷைன் வந்து இந்த கலர் வேணும்னு நான் வாங்கினேன். சத்தியமாக இந்த ஜெல் ஷைன் வேணும்னு நான் போய் வாங்கலை. இந்த மாதிரி ஒரு பபிள் கம் பிங்க் கலர் வேணும் அப்படின்னு நினச்சி போய் வாங்கினதில் இதை கண்டுபிடிச்சேன். வாவ், பியூட்டிஃபுல் க்ளாஸி நெயில் பாலிஷ். என்னமோ ஜெல் நெயில்ஸ் வச்ச மாதிரி ஜஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்லேயே செம பிக்மெண்டேஷன்,
சூப்பர் லாஸ்டிங். நம்மளுக்குலாம் லாஸ்ட் ஆகுது பெரிய விஷயம். பாப்பாங்களுக்கு ஊட்டணும், கை கழுவணும், பாத்திரம் இது எல்லாமே இருக்கும்போது, இவ்ளோ வேலைத்தனத்திலேயே இது வந்து இவ்ளோ லாஸ்ட் பண்ணது வந்து சான்ஸே இல்ல. அதுவும் அழகான ஒரு கிளாஸி ஃபினிஷ். ஜெல் நெயில்ஸ் மாரி அவ்ளோ அழகா இருக்கு. அண்ட் ஆல்சோ வெரி வெரி பட்ஜெட் நெயில் பாலிஷ். ஸோ லாட்ஸ் ஆஃப் கலர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ரியலி சூப்பர் ஃபைண்ட். அடுத்தது ப்ரைமர். லாக்மேயோட லூமி 95 லூமி லைட் க்ரீம். ஸோ இட்ஸ் அ ஹைலைட்டர் ஆஸ் அ ப்ரைமர்னு சொல்லலாம். இது வந்து என்ன சொல்ல சில இன்னும் பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டோன்னா அப்படியே க்ளாஸியாக இல்லை வந்து அப்படியே ஜிகினாவா ஒரு மாதிரி இருக்கும். இது அப்படிலாம் அதில் ரொம்ப சட்டிலான ஒரு ஷைன் கொடுக்குது. இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போடும், அந்த ஃபவுண்டேஷனும் அழகாக கிளைட் ஆகிடுது. ஆஸ் வெல் அஸ் வெரி சாஃப்ட். இது நம்ம ப்ராடக்ட்டுக்கு மேலே போடலாம் அவ்வளோ சாஃப்டாக சில்கியாக பியூட்டிஃபுல் ஒரு லைட் க்ளோ ஃபினிஷ் கொடுக்குது. ஸோ வெரி நைஸ். பியூட்டிஃபுல்லான ஒரு பேஸ். நல்ல எந்த ஒரு ப்ராடக்ட்டும் மேலே போகும்போது ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்குது. ஸோ வெரி நைஸ். நெக்ஸ்ட் மஸ்காரா. நான் ஒரு மஸ்காரா பைத்தியம். ஸோ இந்த டைம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மஸ்காரா லாரியலோட பேனரோமா மஸ்காரா. ஸோ ஜஸ்ட் ஒன் ஸ்வைப் உங்களுக்கு வந்து செம்ம லேஷஸ் வரும். அண்ட் 2 ஸ்டைப்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஸ்வைப். நான் இப்போ போட்டிருக்கிறது ஜஸ்ட் ஒன் ஸ்வைப் தான். பட் நீங்களே பார்க்குறீங்க இவ்வளோ ஆசமாக, ஜஸ்ட் ஸோ வாலுமினஸ். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பேக்கேஜிங் ஆல்சோ செம்மையாக இருக்குது. எனக்கு அந்த கோல்டு பேக்கேஜிங் 3D லெட்டர்ஸ் மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கோல்டு பேக்கேஜிங்கோட ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் ஒரு ப்ரஷ் டிஸ்கவரி. எனக்கு இதெல்லாம் வந்து ரேராக தான் அந்த மாதிரி டிஸ்கவரிஸ் வரும். ரெனியோட இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஸோ அந்த ஷேப்பு இது ஆக்சுவலாக வேற ஒரு ரீசன் தற்செயலாக நான் போய் கடையில் வாங்கினேன். யூஸ்வலாக கடையில் நான் ஷாப் பண்ண மாட்டேன், ஆன்லைனில் தான் பண்ணுவேன். பட் ஒரு அர்ஜென்சிக்கு நான் கடையில் வாங்கினேன். ரெனி நம்மளை என்றைக்குமே டிசப்பாயிண்ட் பண்ணதில்லை. எந்த ஒரு ப்ராடக்ட்ன்றதுலாம் தான் திஸ் இஸ் ரியலி நைஸ். இது வந்து அவங்களோட R4 ஃபவுண்டேஷன் ப்ரஷ். அவங்க இந்த ஷேப் தான், ஷேப் அந்த திக்னஸ் ஆஃப் த பிரிசில்ஸ் அதுதான் மெயினு. ஸோ இந்த ஷேப்பில் வந்து நம்ம வந்து இன்னும் ஃபவுண்டேஷன், அப்புறம் இந்த ஷேப்பில் இந்த மூக்கு இருக்கிற இடங்கள், இந்த சின்ன இதில் வந்து கன்சீலர் கூட நம்ம போட்டுக்கலாம். அந்த டிப்பு கூட இருக்கு இல்லையா, ஸோ ஏதாவது சின்ன ஒரு ஏரியா கூட ஆக்னே இருந்தால் அதை கவர் பண்ணிக்கலாம். சீரியஸாக த ஷேப் ஆஃப் த ப்ரஷ், அந்த பிரிசிலோட திக்னஸ் இதுக்கெலாம் நல்லா இருக்குது. ஷெட்டிங் ஆகவே இல்லை. சர்ப்ரைசிங்லி இது வரைக்கும் வந்து ஷெட் ஆகலை, ஒன்று கூட ஆகலை. அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ வெரி வெரி நைஸ் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட். இன்னோவேஷன்னா அவங்க ஷேப் விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல். சில பேர்லாம் ஷேப்லாம் என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. அம்மன் சொல்லி இப்படி வந்து இதை ஏன் அப்படி பண்ணி வச்சிங்கன்னு ஒரு ஒழுங்காக இருந்தாலும் நல்லா இருந்துன்ற மாதிரி இது கரெக்டாக அந்த வேலைக்கு கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது, நைஸ். நெக்ஸ்ட் ஐஷேடோஸ். ஸோ ஸ்விஸ் பியூட்டியோட ப்ராடக்ட்ஸ் இந்த வருஷம் ட்ரை பண்ணி பார்த்ததுல எனக்கு உங்களோட லஸ்டர் ஐஷேடோஸ் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. 2 வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நிறைய யூஸ் பண்ணுற ஒரு ஐஷேடோ. ஸோ எனக்கு லஸ்டர் ஷேடோஸ் ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு லுக்கையும் வேறு லெவல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஆஸ் வெல் அஸ் லஸ்டர் ஷேடோஸை வந்து நான் ஐலைனராக கூட நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சின்ன கிளிட்டரோட ஒரு ஷைன் கொடுக்கும். ஸோ அழகாக இருக்கும், அது பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது வந்து இப்போ நான் ஒரு பிங்க் ஒரு சாரீ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஐலைனர்லாம் போட்டு இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு அந்த பிளாக் மேலே லைட்டாக போட்டேன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஷைனிங்காக அமேசிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈவன் இந்த கலர் கூட போடலாம், அழகாக இருக்கும். அந்த இன்னர் கார்னர்ஸில் மட்டும் லைன் பண்ணோன்னு வைங்களேன், அதை இன்னர் கார்னர்ஸில் லைன் பண்ணிவிட்டு அப்புறம் பிளாக் ஐலைனர் போட்டோம். இதெல்லாம் ஒரு வே ஆஃப் ஒரு பார்ட்டி லுக்ஸுக்கு வந்து ஒரு ஆடட் பியூட்டி. இந்த மாதிரி லஸ்டர் ஷேடோஸ் ப்ளஸ் பியூட்டி சூப்பராக இருக்குது. அவங்கள்ட்ட ஒன்றும் நான் வச்சுருக்கேன், அவங்கள்ட்ட காமிச்சிட்ருக்கேன். அதுவும் வந்து ரொம்ப அழகு. பிக்மெண்டேஷன் எல்லாமே பியூட்டிஃபுல், சான்ஸே இல்லை. சூப்பர் பிக்மெண்டேஷன், ஃபாலோஸே கிடையாது. அழகாக வந்து நல்லா ஒட்டிக்குது. ஸோ உங்களுக்கு பேஸ் இல்லாமல் கூட நான் வந்து இதை ஜஸ்ட்டு மேலே கன்சீலர் போட்டு கூட போட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது. எனிவேஸ் நெக்ஸ்ட்டு வந்து 3 லிப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று சர்ப்ரைஸ் ஃப்ரம் ப்ளூ ஹெவன், அவங்களோட லிப் ஆயில். இது லிப் ஆயிலா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இது ஒரு லிப் ஆயில். அவ்வளோ பிக்மெண்டேஷன், லைக் லிப் ஆயில் ப்ளஸ் லிப் கிளாஸ் அப்போ கூட வராது.
ஏன்னா லிப் கிளாஸ் வந்து அவ்வளோ டிண்டடாக இருக்காது, லிப் ஆயிலும் அவ்வளோ டிண்டடாக இருக்காது. ஸோ லிப் ஸ்டெயின்லாம் அவ்வளோ திக் கவரேஜ் இருக்கும் இல்லைங்களா. லிப் ஸ்டெயினும் லிப் ஆயிலும் சேர்ந்தா எப்படின்னா அதுதான் இவங்களோட லிப் ஆயில். அவ்வளோ பிக்மெண்டட் லிப் ஆயில் அண்ட் வெரி டிண்டட்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. லிப்ஸ்டிக் லிப் ஆயில் வேணால் சொல்லலாம், டிண்டட்லாம் வாய்ப்பே இல்லை. அவ்வளோ பிக்மெண்டேஷன் அண்ட் வெரி சாஃப்ட். இது போட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எடுத்துருவீங்க இல்லையா, முடிச்சு ஈவெண்ட்டோ எதுக்கோ போகிறீங்க, போட்ட அப்புறம் எடுத்துருவீங்க. அப்புறம் உங்கள் லிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேக்கு செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸோ எப்படின்னு தெரியல, வெரி மாய்ஸ்சரைசிங் ஆல்சோ. ஸோ வெரி நைஸ் லிப் ஆயில். நெக்ஸ்ட் வந்து another ரினி காஸ்மெட்டிக்ஸ். ஐ திங்க் நிறைய ரினி காஸ்மெட்டிக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது அவங்களோட ஷைன் ஆன் லிப் கிளாஸ். இது வந்து ப்ரஷ் மாதிரி ஒரு அப்ளிகேட்டர். பட் இல்லை சாரி, ஈஸியாக எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ண முடியுது. வெரி வெரி கிளாஸி. இது வந்து ஐ திங்க் மை ஃபேவரட் லிப் கிளாஸஸில் இதை நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். வெரி கிளாஸி, வெரி ஷைனி, வெரி ஸ்மூத். முக்கியமாக இடுக்குலலாம் சிக்காமல் அழகாக ஒரு ஃபுல் லிப் மாதிரி சூப்பராக இருக்குது. வெரி லாங் லாஸ்டிங். எஸ், வெரி லாங் லாஸ்டிங். ஸோ இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இது நான் வாங்கின ஷேடு. ஸோ பியூட்டிஃபுல் ஆசம் லிப் கிளாஸ். அடுத்தது வந்து இன்னொரு லிப் ப்ராடக்ட் தான். ஸ்விஸ் பியூட்டியோட அவங்களோட இந்த செலக்ட் அப்படின்ற அந்த லிப்ஸ்டிக். இது பார்க்க தான் வந்து பேக்கேஜிங் இப்படி இருக்கும், பட் சூப்பராக இருக்குது. சூப்பர் பிக்மெண்டேஷன், வெரி கிளாஸி லிப்ஸ்டிக். ஐ லவ் கிளாஸி லிப்ஸ்டிக்ஸ். ஸோ அதுதான் வந்து அதுதான் இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்க ஒரு லிப்ஸ்டிக். நைஸ் கிளாஸி, ஜூஸி. நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அண்ட் சூப்பர்லி பிக்மெண்டட். ஸோ இது பார்க்க தான் குட்டியாக தெரியும், பட் இதை நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் அவ்வளோ இருக்குது, ஒன்றுமே கால்வாசி தான் போயிருக்கு. ஸோ வெரி 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 நைஸுங்க. இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு ஒரு கிளாஸி சாஃப்ட் இந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செலக்ட் லிப்ஸ்டிக் சூப்பராக இருக்குது. அண்ட் தென் ஆப்வியஸ்லி எப்படி நான் ஒரு முக்கியமான ஐட்டம் விட்டுட்டு கடைசியாக அதை வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா நம்மளுக்கு தான் ஐலைனர் ஒரு டிஸ்கவரி, காஜலோட டிஸ்கவரி எல்லா வருஷமும் இருக்கும். அதில் இந்த டைம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. பிகாஸ் ஐ டிஸ்கவர்ட் ஒன்லி ஒன்று தான். ஃபேஸஸ் கேனடாவோட இந்த ஐலைனர். இது வந்து அவங்களோட மேட் மேட் இன் ஹெவன் இங்க் ஐலைனர். ஸோ இங்க் லைனர்ஸ் என்கிட்ட வந்து ஒரு 1-2 தான் இருக்குது. பட் திஸ் இஸ் அ ரியலி 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 குட் இங்க் லைனர். நல்ல செம்ம அட்டக்கருப்பு, வெரி லாஸ்டிங், ரியலி நைஸ். ஸோ ஒரு 2024 ஃபைனலாக என்னையா அது எல்லாமே சொதப்புது. இது அவ்வளோ வந்துருச்சு. ஓகே, ஒன்று வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. நைஸ், வெரி குட் குவாலிட்டி. உங்களுக்கு குவிக்காக வந்து லைனர் போடணும், வெரி வெரி தின்னாக போடணும், அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க என்னோட 2024 ஃபேவரட் பெஸ்ட் ஆஃப் மேக்கப் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2025 என்னென்ன பிராண்ட்ஸ் நான் ட்ரை பண்ணோம், லைக் அவங்க நியூ ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றத வந்து கீழே சொல்லுங்கள். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு என்ன மாதிரி மேக்கப், ஹேர் கேர், பாடி கேர், ஸ்கின் கேர் என்ன மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அதையும் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஃபன் டேக்ஸ் ஆர் ஃபன் வீடியோஸ் இருந்தாலும் எனக்கு கீழே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம 2025 ஆரம்பிச்சிட்டோம். ஹோப்ஃபுல்லி இட் கோஸ் வெல். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே மேலேயே வரும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹாப்பி 2025 எல்லாருக்குமே. நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த முறை சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.